பைனாப்பிள் புளிசேரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பழுத்த பைனாப்பிள் 4 ஸ்லைஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய், 1 சிட்டிகை தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா வெல்லம் கொஞ்சம் கூட சேர்க்கணும், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். ஒரு கையளவு துருவன தேங்காய், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. பைனாப்பிள் நல்லா வெந்த பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அடித்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் அடித்து சேர்த்தா மட்டும்தான் நல்லா திரையாமல் இருக்கும், கிரேவி திக்காகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஆஸ் யூஷுவல் தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1 பிஞ்ச் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் புளிசேரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.